ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரவை வந்து 1 டம்ளர் அளவு எடுத்துக்க போகிறோம். மைதா வந்து 1/2 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நமக்கு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 மணி நேரம் கழித்து பாருங்கள், நமக்கு ரவை நல்லா ஊறி வந்துடும். இந்த டைமில் நம்ம 1 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த அளவுகள் வச்சு செய்யும் போது நமக்கு பணியாரம் எதுவுமே பிரிஞ்சு போகாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சர்க்கரை நமக்கு மெல்ட் ஆகி அந்த தண்ணியை நமக்கு பணியாரம் மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனடியாக பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடணும். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போதே பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்து வர்றதுக்குள்ளேயும் ஆயில் நல்லா ஹீட் ஆயிரும். இப்போ உடனே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றுங்க. ஒரு பணியாரம் ஊற்றி லைட்டாக எலும்பி வரும்போது அடுத்த பணியாரம் ஊற்ற ஆரம்பிங்க. கம்மியான டைமில் செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பணியாரம் மாவு லைட்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சர்க்கரை சேர்த்தோன்னே சுட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நமக்கு பிரிஞ்சு போகாது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி எடுக்கணும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது சோடா உப்பு எதுவுமே இந்த பணியார மாவில் கலக்கலை, ஆனால் நமக்கு பணியாரம் நல்லா உப்பி சூப்பராக வருது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு சைடு இந்த பணியாரத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தீபாவளி அப்பையும் இந்த பணியாரம் தான் ஃபஸ்ட் டிஷ்ஷாக இருக்கும். இது நமக்கு பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளோட முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு சைடு ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.